உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்குகிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கு கோடான கொடியரசுக்கும் இன்னைக்காக சொல்கிறார் பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொன்ன மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு சார். மழை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் பெஞ்சிகிட்டு இருக்குது. இப்போ கூட ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு. மழை, அதற்கான மழைகள் அங்கங்கே பெஞ்சிக்கிட்டே இருக்குது சார். இதே போல் வட இந்தியாவிலையும் மழையினுடைய சீற்றம் ரொம்ப இருக்குதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி போயிட்டுருக்கு சார். அமெரிக்காவில் 2-3 இடத்துல குண்டு மழை குண்டு வெடிக்கும், துப்பாக்கி சூடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. அதே மாதிரி துப்பாக்கி சூடு நடந்து பலர் அங்கே உயிரிழந்துட்டாங்க சார். இப்படி நீங்கள் சொன்ன விஷயங்கள் பலதான் நடந்துக்கிட்டே இருக்குது சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் நல்ல மழை இருக்குது. அடுத்த வாரம் நல்ல மழை இருக்குது. அதாவது எதிர்பார்க்காத மழையாக இருக்கும். தென் மாவட்டங்கள் முழுவதும் கடலோர பகுதியிலும் மிகப்பெரிய மழை. சென்னையில் மழை இருக்குது. சென்னையில் நல்ல மழை வரும். நைட்டில் ஒரு நாள் கொட்டி தீர்த்துரும். அந்த மாதிரி ஒரு மழை ஏற்படுறதை பார்க்கணும். சீனா இது வரைக்கும் பார்க்காத அவங்களோட நோயை பார்க்க போகிறாங்க. இது அந்த நோய் அப்படி வந்துருச்சுன்னா அந்த கண்ட்ரியிலலாம் வேறு எதனா கண்ட்ரி, ஆனால் அந்த கண்ட்ரியில் மக்கள் வெளியேறுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் சில கண்ட்ரியில் நடக்க போகுது. இது வரைக்கும் பார்க்காத பூகம்பம் ஜப்பானில் திரும்பி வரப்போகுது. இந்த ஜப்பானில் வந்ததுன்னா ஒரு பேரழிவை ஏற்படுத்தும். அப்படி வந்ததுன்னா நடுக்கடலில் ஒரு தீபகற்பம் இருக்குது. அது உள்ளே இருக்கக்கூடிய எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா தண்ணி பீரிச்சுட்டு வரும். பசிபிக் கடல்லே அந்த இதோட இது அஃபெக்ட் ஆகும். ஆனால் இதில் ஜப்பானில் கொஞ்சம் தூரம் தண்ணி கரை உள்ள சில பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையே இருக்குது. எதிர்பார்க்காத 2 ட்ரெயின் மோத போகுது. ஜப்பானில் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுற்றுலா பயணமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய மலை, 2 மலை அப்படியே கீழே விழுறதை பார்க்க போகிறோம். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி மிகப்பெரிய பில்டிங், அதில் நடுப்புறம் ஒரு பிரச்சனை ஏற்படுறதையும் பார்ப்போம். சென்னையில் நடிகர் ஒரு சின்ன குழப்பம், அது மூலியமாக மக்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்கும்.
நீங்கள் நுழைடா தேடா தேய்பா கல் நுழைடா நீங்கள் நுழைடா அடுத்த மாதம் 7ஆம் தேதி கூட மக்கள் ஒரு ஆரவாரம் ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரு மக்களுக்கு வந்து அலைச்சல் அங்கங்கே போயிட்டு வர மாதிரியா அடுத்த மாதம் அதோட நிலைமைகள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். உணவு விலைகள் எதிர்பார்க்காத உணவு விலைகள் ஏறும், அந்த நிலைமையும் இருக்கும். ஒரு முக்கிய அதிபருக்கு பெரிய பிரச்சனை ஆகும். ஒரு ஃப்ளைட் கீழே இறங்க சொல்ல பிரச்சனை ஆகிடும். அது சில பேர் இருப்பாங்க முக்கியமான ஆளுங்கள், அது மூலிமா ஒரு பிரச்சனை ஆகுறதே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கடல் நடுக்கடலில் பற்றிக்கலாம், ஒரு எண்ணெய் கடலாக இருக்கலாம், சலுக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போது அந்த நிலைமையும் பார்ப்போம். எதிர்பார்க்காத ஒரு முஸ்லீம் நாடு, அதுவும் சின்ன நாடு, அந்த கண்ட்ரியில் சண்டைகள் எதிர்பார்க்காம வந்துடும். அந்த குழப்பம் வர்றதை பார்க்க போகிறோம். கோல்டு தங்கம் வந்து கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் இறங்கி அப்புறம் அதை ஏறும், கொஞ்சம் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ இருக்குது. ஷேர் மார்க்கெட் சின்னது ஏறுது, ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சரிவு இருக்குது. இந்த மாதம் எண்டுக்குள்ளே நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ 2 மாதம் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் 10ஆம் மாதத்துலும் விளையாடுங்க. 10ஆம் மாதம் நல்லா இருக்கும் ஷேர். இப்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லா. அஞ்சு அணிகள் கூட்டாகும், ஆனால் இப்போது கூட்டணிகளே மாறும் சடனாக. சில மாற்றங்கள் எதிர்பார்க்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. நாட்டில் ஒரு முக்கிய மந்திரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது, ரொம்ப குழப்பம் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். ஒரு கல்லூரியில் ஒரு மாணவிக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். ரெண்டாயிரத்தி 26 சூரிய குடும்பம் ஒரு பிரச்சனையாக போகுது. அந்த சூரிய குடும்பத்தில் ஒரு கல் வந்து மோதக்கூடிய நிலைமை போனாலும் அந்த கல்லோட வழியாக அது மோதாமல் வேறு கிரகத்தோட வழியில் சில வரனால அலைகள் அதிகமாக இருக்கும், கடல் அலைகள். இது வரைக்கும் பார்க்காத சூடு, இது வரைக்கும் பார்க்காத தன்மை 2026 ஏற்படும். கடல் அலைகள் மிகப்பெரிய அலையாக உருவாக்குறத நம்ம பார்க்க போகிறோம். மும்பையில் மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடக்க போகுது. பாம்பேயில் இது வரைக்கும் பார்க்காத ஸ்கேம், நிறைய பேரை பிடிக்க போகிறாங்க. டெல்லியில் ஒரு வளாகத்தில் ஒரு பிரச்சனை ஆகும்.
Ngày bình thế này bình thế ra, ngày bình thế ra, ngày bình thế sáng nay bình thế ra, ngày bình thế đây ra, ngày bình thế பே. லண்டனில் வந்து பிரச்சனை ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா மழை இங்கே பெய்யும், சடனாக யூரோப் கண்ட்ரி லண்டனில் சூடு ஜாஸ்தி ஆகிடும். இது வரைக்கும் பார்க்காத சூடு பார்ப்பாங்க. வெயிலோட தன்மை, அந்த சூடு தன்மையினால அங்கே மக்கள் பிரச்சனையாகும். அது உணவு பிரச்சனையும் சில சமயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப அருமையான பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இது ஏன்னா போன தடவை நீங்கள் வந்து 2-3 காடுகள் பற்றிக்கோ ரொம்ப வெப்பம் சூடாக வர்றதால அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸை ஒட்டி இருக்க 2-3 நாட்டிலையும் வந்து மிகப்பெரிய ஒரு காட்டு தீ பரவிட்டே இருக்க, அணைக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. இப்படி நீங்கள் சொன்ன எல்லா விஷயம் நடக்குது சார். இன்றைக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எதிர்கட்சியினுடைய பிரபலங்கள் எல்லாம் ஆளுங்கட்சி பக்கம் போகிறாங்க. அதுவும் நம்ம ஏற்கனவே எதிர்பார்க்காத மாற்றங்கள் வரும். ஆமாம், அதுவும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து எஸ்வி சேகர், கமலஹாசன் அப்படி போயிட்டு இருந்தாங்க. அவங்களாம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து மைத்ரேயன்கிறவரும் ஏடிஎம்கேலேருந்து அங்கே போயிட்டார். ஸோ வந்து அங்கே என்ன இப்போ அப்படின்னா, சிறுபான்மையினர் மட்டும்தான் அந்த கட்சிக்கு போவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய சமூகத்தை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அங்கே போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போகிறதால எதிர்கட்சி என்ன ஆகும், எப்படி போகும், கலகலத்து போயிடுமா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். Ngày bình thế ra, ngày bình thế vậy đó, ngày sẽ nó cùng có thế đó, ngày bình thế đó, ngày bình thế பே. இது வலுதான். ஆனால் எதிர்கட்சி இன்னும் கூட்டு அமையலை. இந்த கூட்டு ஒன்றும் சரியாக அமைக்கல. அந்த கூட்டு வர சொல்ல தான் தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனாலும் ஆளுங்கட்சி வெயிட்டாக தான் இருக்காங்க. அவங்கள பற்றி எந்த கவலை இல்லை. இருந்தாலும் எதிர்கட்சி கூட்டோட அமைப்புகள் இந்த செப்டம்பர் 2க்கு அப்புறமா தான் தெரியும். சார், இப்போ வந்து இந்த வாக்காளர் சீட்டில் ஒரு பெரிய குழப்பங்கள் நடந்திருக்கு. அது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குது, எதிர்கட்சிக்கு ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு எதிரில் போராட்டம் நடத்தி அந்த பேரிகேடெல்லாம் தாண்டி குதித்தார்கள் பெரிய பெரிய கட்சி தலைவர்கள். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ நாடெங்கிலும் எதிர்கட்சிகள் கையில் எடுத்து பெரிய லெவலில் ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய தலைவலியை அந்த விவகாரம் கொடுத்துருக்கு. அது என்ன ஆகும்? தேர்தல் ஆணையமும் வந்து அவங்க மேலேயும் வந்து இப்போ இது சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை. இது என்ன ஆகும், எப்படி போகும் அப்படின்னு சொல்லுங்கள். Ngày bình thế ra, ngày thế ra, ngày bình thế vậy đó, ngày bình thế đó, ngày bình thế đó, ngày bình thế ba, ngày bình thế பே. ஒன்று இடத்துலையே வரப்போகுது. நம்ம இடத்துக்கு கூட வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது சில தேவையில்லாத சில குழப்பங்கள் உருவாக்க வழி பண்ணுறாங்க. இருந்தாலும் இதுக்கான முடிவுகள் கண்டிப்பாக கிடச்சிடும். சார், இந்த எதிர்கட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியினுடைய நிறுவனரும் அவருடைய புதல்வரும் ஒரு பெரிய கலைபாரமாக பண்ணி இந்த தமிழ்நாடே வந்து அதை பற்றி பேசுகிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இது தேவையா அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் மனதில் அங்கங்கே பேச்சுகள் போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை என்ன ஆகும், எப்படி போகும் சார்? Ngày bình thế ra, để xảy thế đó, vấn đề gì thế ra, bình thế đó, ngày bình thế பே. அவங்க 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் பொறுப்பேற்பார். அந்த ஒருத்தர் பொறுப்பேற்கிறது வந்துடும். அதனால் இதனால் எந்த ஒரு பலன் இல்லை, பொறுப்பேற்பார். சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி சீட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிக்கிறாங்க. அந்த லாட்ரி சீட்டை அரசு கொண்டு வருமா சார்? அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? Ngày bình thế ra, ngày bình thế ra, thế ra, ngày bình thế பே. இனிமேல் முடியாது, அது முடிஞ்ச கதை. மலேசியாவில் வந்து தமிழர்களுடைய நிலை வந்து இப்போ ரொம்ப கவலைப்படும்படியாக இருக்குதுன்னு மலேசிய தமிழர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஆகும், அவங்க தமிழர்களுடைய நிலை எப்படி போகும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். Ngày bình thế ra, ngày để cùng thế ra, tiếng đánh thế ra, ngày để từng thế ngày thế ra, gần ngày bình thế ra, ngày bình thế ra, tiếng bình thế ra, ngày bình thế பே. இப்போ வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் இப்போது பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுனால பிரச்சனை வரலாம் அந்த கண்ட்ரியில். ஆனால் இப்போ மாறப்போகுது. கண்டிப்பாக தேர்தல் வழியில் ஃபுல்லாக மாறும்.
அந்த மாற சொல்ல தமிழர்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், நல்ல பலனும் இருக்கும். சார் அதே போல் இலங்கையில் வந்து தமிழர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செட்பேக் போயிட்டே இருந்தது, அதை முடிஞ்சு போன கதை. இப்போ வந்து அங்கே தேர்தல் ஆட்சிகள் வந்தாச்சு. இப்போவும் இலங்கை தமிழர்களுக்கு வந்து அங்கே வந்து சரியான ஒரு அரசியல் சட்ட அமைப்புகள் மூலம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா, அதற்கான நிலைமை வருமா சார்? கண்டிப்பாக இன்னும் 5 வருஷத்தில் அங்கே தலைமை பொறுப்பே இருக்கும், நல்லபடியாக வரும். சார் இப்போ பாகிஸ்தான் வந்து அதனுடைய இராணுவ தளபதி அமெரிக்காவுக்கு போயிட்டு உலகையே மிரட்டுற மாதிரி, இந்தியாவையே மிரட்டுற மாதிரி, எங்ககிட்ட பெரிய பலம் வாய்ந்த ஆயுதம் உலகத்தில் இருக்கிற 4-5 நாட்டில் எங்ககிட்டயும் இருக்குது, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்தது பெரிய சர்ச்சையாக இருக்குது சார். இது வந்து இந்தியாவுக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா என்ன சார்? பாதிப்பெலாம் கிடையாது, நட்பு முறையாக போவாங்க. காசாவை வந்து இஸ்ரேல் கைப்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நாட்டு பிரதமர் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் உலகமே வந்து ரொம்ப பயந்து போய் கிடக்கு. இந்த பிரச்சனை ஏதாவது நடக்கும்போது உலகத்துக்கு ஏதாவது மிகப்பெரிய ஆபத்துகள் வரும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது நடக்குமா? அந்த மாதிரி வந்தால் உலகத்துக்கு ஆபத்து வருமா? இந்த சண்டை பண்ணது ஒரு பெரிய குழப்பம். இந்த சண்டை பண்ணதுனால அந்த கண்ட்ரிலாம் மாசுபடுது, அதனால் மக்களுக்கு ஆபத்து ஏற்பட போகுது. ஆனால் இப்போ அந்த மக்கள், சில மக்கள் எவாக்குவேட் வேறு வேறு கண்ட்ரிக்கு போயின்னு இருக்காங்க. சில மக்கள் வந்து சில கண்ட்ரி போய் செட்டில் ஆகிடும், அங்கே இருக்கவங்க சில பேர் இருப்பாங்க. இருந்தாலும் இவ்வளோ பெருசாக அவங்க பண்ணி அது வந்து ஆக்குபேட் பண்ண முடியாது, அவங்கக்கிட்டே தான் கொடுக்க முடியுமே தவிர அதெல்லாம் ஆக்குபேட் முடியாது. இதுக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கும். சார் இப்போ இந்த ட்ரம்ப்பு வந்துட்டு பல விதமான ஆர்டர்களை போட்டுக்கிட்டே இருக்கார். இந்தியா மீதும் 50% வரியை விதிச்சிட்டாரு. இப்படி பல விஷயங்கள் அதிரி புதிரியாக பண்ணிக்கிட்டு இருக்கார் சார். இதனால் வந்து அங்கே உள்ள தொழில்களே, அதாவது பென்ஸு வந்து உலகத்தில் எவ்வளோ பெரிய கம்பெனி, பென்ஸ் கார் கம்பெனி, அந்த கம்பெனி அமெரிக்காவில் வந்து நலிஞ்சு போயிடுச்சுங்க சார். அதாவது அவர் திடீர்னு வந்துட்டு இங்கே எலக்ட்ரானிக் கார்லாம் கிடையாது, பெட்ரோல் டீசல் கார் தான், இங்கே ஆயில் கார் தான் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி அங்கே எல்லாமே எலக்ட்ரானிக்கில் காரில் மாற போகிறாங்க அப்படின்னு நினச்சி இந்த பென்ஸ் வந்து பல ஆயிரக்கணக்கான எலக்ட்ரிக் கார்களை தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. தொழிற்சாலையும் புதிதாக அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு வச்சுருந்தாங்க. இது இல்லைன்னா உடனே மிகப்பெரிய சரிவை, நஷ்டத்தை அந்த கம்பெனி சந்திச்சு சொன்னோம். ஆமாம், அதை வந்து இப்போ அவங்க வந்து கம்பெனியை மூடுற நிலைமைக்கு போயிட்டாங்க சார். அவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு பழைய கம்பெனி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி பல கம்பெனிகள் அங்கே நலிந்து போயிடுச்சு. இப்படி அதிரி புதிரியாக இவர் வந்து இந்த சட்டங்கள் போடுறது, அது இது வரி ஏற்றுறதால இப்படி போயிட்டுருக்கு சார். இதனால் நம்முடைய அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். இந்த ஒரு வருஷத்தில் பாருங்க வேலை திண்டாட்டம் அதிகமாகிடும் இந்தியர்கள். ஸோ நிறைய பேர் வேலையில் இருக்கவங்க, பொசிஷன் இருக்கவங்களுக்கு அங்கேயே கிரீன் கார்டில் இருக்கவங்க சில வேலை இல்லாமல் இருப்பாங்க 1 இயருக்கு அப்புறமா. ஆனால் இவர் வரக்கூடிய பிரச்சனை. ஆனால் இது டோட்டலாக மாறும். இப்போது மக்கள் வந்து வேறு கண்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணுறது, லண்டனோ இல்லைன்னா கனடாவோ அந்த மாதிரி கண்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அமெரிக்கா லிமிட்டு பெருசாக நம்பாதீங்க. 1 இயருக்கு சில ப்ராப்ளங்களுக்கு அது கூட பார்ப்போம். இந்த 1 இயர் சில மாற்றங்கள், அங்கே இருக்க க்ரீன் கார்டில் இருக்கவங்க கூட சில குழப்பங்கள் ஏற்படுறதை இப்போ பார்க்க போகிறோம் சார். இப்போ இந்த 3 கிரகி யோகம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 18க்கு மேலே நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நட்சத்திர மண்டலத்தில் ஜோதிட ரீதியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த 12 ராசிக்காரர்கள் யார் யாருக்கு பாதிப்பு சார், யார் யாருக்கு அனுகூலம் சார்?
Những ngày đừng thấy ngày mình thấy ra, xin bớ mình thấy ra, từng tháng tháng mình thấy ra, mình nghĩ anh mình thấy đi mình thấy ra, từng tháng mình thấy ra, mình sẽ bảo kình thấy này ra, từng tháng cái bưng nắng để mình thấy này ra, từng tháng tư mình thấy mình thấy để bê mình thấy ra, từng tháng tiếng nhánh mình thấy ra, từng tháng tiếng nghệ đừng thấy bê. சிம்பம் துலாம் மீனம் இது மூணுத்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸ். ரொம்ப யோகம், நிறைய பணங்கள், வழிகள், தொழில்துறைகள் எல்லாம் மாற்றங்களும் உடல்நிலைகளும் பாதிப்புகள் குறையும். ஆனால் அதே நேரத்தில் ரிஷபம், கன்னி இவங்களுக்கு இருக்கக்கூடிய மகரம், இந்த உடல் உபாதைகள், உடல் நேரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவங்க அந்த தன்மைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க சின்ன சின்ன வெளியே போகிறது, உணவு சாப்பிட்றது, பழக்க வழக்கங்கள்லாம் கேர்ஃபுல்லாக நல்லா ஆகிடும். நம்ம இறப்புக்கு பிறகு நம்முடைய உடல் வந்து என்ன ஆகும், ஆன்மா என்ன ஆகும் பெரிய சப்ஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்குது சார். அது வந்து ஒரு பயம் கூட இருக்குது. அதனால் இதை பற்றி கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களேன் சார். Những ngày đừng thấy ngày mình thấy ra, đừng có gắn gắn bình thấy kể bình thấy ra, đừng đến mình thấy xây bình thấy đây ra, đừng thấy kể bình thấy ra, đừng thấy gắn gắn bình thấy đây ra, đừng có gắn gắn bình thấy ra, đừng thấy gắn bình thấy đây bình thấy ra, đừng hết bằng hết từng thấy tấn thấy tỷ đừng thấy kể ra, đừng thấy mình thấy ra, đừng thấy miếng chữ bưng nắng để bình thấy đây ra, đừng thấy tiếng nhánh đừng thấy ra, đừng thấy để bưng nắng để bình thấy ra, đừng thấy tiếng nghe đừng thấy biết. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு, தனியாக போடுங்க. அதாவது லோகங்கள், பல வழியான லோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரிக்கப்பட்டு சில லோகங்கள் வந்து இப்படி இருக்குது அப்படின்றது எழுதப்பட்டது ஒரு கதைகள். ஆனால் அந்த எழுதப்பட்ட கதைகளில் மூலங்கள் எப்படி இருக்குன்னா, ஆத்மா இறந்து தவிக்கக்கூடிய நிலைமையாக, பதப்பதைக்கக்கூடிய நிலைமை, பதந்து தன் நிலையை, தன் உடலையை பார்க்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். சில ஆத்மா சில வேறு வழியாக போகும், சில ஆத்மா நல்ல ஒரு தியான வழிமுறையில் புரிதன உயிர் ஆத்மாவாக மாறும். உயிர் தியான வழிமுறையில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவாக அது டிரான்ஸ்மிட் அவசியம், அது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரும். அது நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்து அங்கே வந்து வழிகள் பண்ணும். சில ஆத்மா இன்னும் திருப்தி அடையாமல், திருப்தி இல்லாமல், நம்ம எதுவுமே அனுபவிக்கலை, எதுவுமே வழி பண்ணல, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, ஆத்மா திருப்தி இல்லாதப்போ அதை பதப்பதித்து அது நிலையாக இருந்து திரும்பவும் அது மறுபிறவி எடுத்து வழி பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய டாபிக் இருக்குது. உலகத்தில் எப்படி ஆத்மா எங்கே போய் சேரப்போகுது, எங்கேருந்து வருது, யார்கிட்டேருந்து வருதுன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா சார், எகிப்துலலாம் வந்து அந்த பிரமிடுகள் உயிரை அதை பற்றியும் சொல்கிறேன். இது உடலை வந்து பதப்படுத்தி, ஏன்னா அவங்க என்னைக்காவது நீங்கள் இந்த டாப்பிக்கே வந்து பழைய வரலாறுன்னு போடுங்க. அதை வந்து போட்டு ஈஜிப்டோடு ஜாயின் பண்ணி ஆத்மாவோட நிலை எப்படி இருக்கிறத நான் சொல்கிறேன். ஆத்மாட்டெல்லாம் பேசுகிறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் என்ன முடியுமா, நடக்குமா? கண்டிப்பாக சார். ஆத்மாவே காட்டுறதுக்கு வரப்போகிறாங்க உலகத்தில். ஓஹோ, அது நடக்கும் பாரு. ஓகே சார். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து நமக்கு அதை பற்றி நம்ம பயப்படணுமா, இது பண்ணணுமா? எதுவும் பயப்பட வேணாம். உலகத்தில் எல்லாமே நல்லது தான். ஓ, ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் இது வரைக்கும் இந்த சிறப்பான ஒரு கணிப்புகளையும் விளக்கங்களையும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறைஸில் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.